இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 யூனிட் இன்சுலின் போட்டிருக்காங்க. 20 வருஷமா 20 வருஷமாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் வெளிநாட்டில் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன். அவங்க வீட்லேயும் வந்து மருத்துவத்துறை சார்ந்தவங்க நிறையா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 வயது இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து ஒருத்தர் கூட ஒரு மருத்துவர் கூட என்கிட்ட சொல்லலை, எனக்கு வந்து கவுன்சிலிங் தேவை, மன ரீதியான ஒரு கவுன்சிலிங், உளவியல் ரீதியான உணவு மாற்றணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னோடனே முதல்ல அவங்கள்ட்ட சொன்னேன், உணவு கட்டுப்பாடு வேணும் அப்படிங்கும்பொழுது அவர் வந்து நைட்டு தூங்குறதில்ல. நைட்டு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் நல்லா தூங்குவார், வாரத்தில் 4 நாள் தூங்குறதில்ல. அப்புறம் வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து அவங்களோட மகளால் வந்து பிரச்சனை. எப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அந்த பெண் வந்து வெளிநாட்டு ஆண் அப்படிங்கிற அவங்களோட வந்து திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காங்க. அது இவங்களுக்கு வந்து ஒரு சம்பிரதாயமான இந்திய குடும்பம். இவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. இவங்க வந்து பெரிய ப்ராட் மைண்ட் தான், ஒரு 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 பிரச்சனையும் இல்லாத ஒரு மனிதர் தான் அவங்க. இருந்தாலும் அவங்க மனசில் தெரிஞ்சோ தெரியாமலோ கடுமையாக அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இங்கே வந்தது தப்போ, நம்ம வெளிநாட்டில் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு ஒரு கடுமையான உளவியல் சவாலை வந்து அவர் யாருக்குமே சொல்லாமல் தானே சமாளிச்சிட்ருக்காரு. இந்த உளவியல் பிரச்சனையப்போ அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், போய் ஒரு ஹால்டிராம்ஸ் மாதிரி ஒரு நாள், அப்புறம் நம்ம ஊரில் ஏதாவது எப்போதும் அந்த சீசனுக்கு என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த வாரம் சமோசா யாராவது கொண்டு வந்து டோக்லா விற்றுட்டு போவாங்க. அந்த ஊரில் அந்த லோக்கல் பிஸ்னஸ்லாம் நல்லா செய்வாங்க. டோக்லா விற்பாங்க, அதை விற்பாங்க, இது வைப்பாங்க. இதை எப்போதும் வாங்கிட்டு வருது. வாரம் ஃபுல்லாக உட்காந்தே வேலை செய்வார். உட்காந்தே வேலை செய்கிறப்போ முழுக்க முழுக்க உட்காந்து இந்த பக்கம் டாக்டர்கிட்ட போகிறது, இன்சுலினை போடுறது, இந்த பக்கம் பிடிச்ச மாதிரி உணவுகளை சாப்பிட்றது. பிடிச்ச மாதிரின்னு அவர் வந்து என்னென்னா தான் ஆரோக்கியமாக இருக்கிறதாவும் ரொம்ப சீட் பண்ணாதாவும் பண்ணலேன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பழக்கத்துக்கு இருந்தார். வந்தோடனே பிளட் ரிப்போர்ட் பார்த்தா கண்ணா பின்னான்னு சுகரு, அது தவிர்த்து இன்சுலினு, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் விட்டமின் டி வந்து ஓரளவுக்கு அமெரிக்காவில் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுறாங்க. நம்ம ஊரில் தான் அந்த விட்டமின் டி வந்து அவேர்னஸ் இல்லவே இல்லை.